ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பற்றி பேசிய வீடியோ புதியதுதான் என்று திருமாவளவன் உறுதிப்படுத்தியிருக்கிறார். 2 அட்மின்கள் உள்ளனர். அதில் ஒருவர் வீடியோவை பதிவிட்டதாகவும் ஒருவர் நீக்கியதாகவும் தெரிவித்திருக்கிறார். வீடியோவை ஏன் நீக்கினார்கள் என்பது குறித்து அட்மினிடம் இனிதான் கேட்க வேண்டும் என்றும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். இதுகுறித்து தொல் திருமாவளவன் அளித்த விளக்கத்தை தற்போது அந்த பேட்டியை பார்க்கலாம். எல்லா மேடைகளிலும் மூப்பனார் அவர்களே திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார். அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று 99 பேசியிருக்கிறார். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து தோழர்கள், என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை. அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் டெல்லியில இருந்து பிளைட்ல வந்தேன். இங்க இறங்கின பிறகுதான் மதுரையில் சொன்னாங்க. இனிமேதான் அவங்களை நான் தொடர்பு கொண்டு பேசுறேன். அது புதுசா வச்ச கோரிக்கை அல்ல, இப்போது வச்ச கோரிக்கை அல்ல. நாங்க எப்பவுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறதாம், அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும். எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தாதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும் அப்படிங்கறத 99 அடி எடுத்து வைக்கும் போது நாம் நெய்வேலியில சொன்ன முழக்கம் அது. திருமாவளவன் பேசியது மிகப்பெரிய பேசுபொருளாக ஆன நிலையில் அதில் அந்த வீடியோ பதிவேற்றப்பட்டு மீண்டும் நீக்கப்பட்டதும் பேசுபொருளாக மாறியது. சார்ந்த சில விளக்கத்தை திருமாவளவன் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, என்னென்ன விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார்? அபிநயா, அதிகாரத்தில் பங்கு என்ற தலைப்பில் திருமாவளவன் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டிருந்த வீடியோ 2 முறை நீக்கப்பட்ட தொடர்பாக மதுரை விமான நிலையத்தில் சற்று முன்னர் அவரிடம் விளக்கம் கேட்டோம். கேட்டபோது அவர் அட்மின் நீக்கியிருப்பார் என்ற பதிலோடு அந்த பேட்டியை முடித்துக் கொண்டார். அதுக்கு மேல் எதுவுமே பேசவில்லை. இந்த அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாடு நெடுங்காலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான், அதில் மாற்று கருத்தில்லை என்றதோடு அந்த பேட்டியை முடித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் அவரிடம் பேட்டி கேட்டபொழுது அவர் அதை உரிய விளக்கத்தை அளித்திருந்தார். அதாவது தேர்தல் அரசியலில் விசிக அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து மது ஒழிப்பு குறித்து பேசி வருவதாகவும் 1999 நெய்வேலியில் முதல் முறையாக திருமாவளவன் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த அரசாங்கத்தில் பங்கு கேட்டு அவர் பேசியிருந்ததாகவும், அப்படி பேசியதை நினைவுபடுத்தி நேற்றைய தினம் செங்கல்பட்டில், அதாவது நேற்று முன்தினம் செங்கல்பட்டில் அவர் பேசியிருக்கிறார். அந்த வீடியோவை அவருடைய அட்மின்கள் 2 எடுத்து பதிவிட்டிருந்தார்கள். அதை ஏன் நீக்கினார்கள் என்று தெரியவில்லை என்று தெரிவிக்கிறார். அவருடைய அட்மினை தொடர்பு கொண்டு இன்னும் பேசவில்லை என்று தெரிவித்தார். ஜனநாயக பரவலாக்கம் தொடர்பாகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்கிறார். மிக முக்கியமாக அரசாங்கத்தில் பங்கு வேண்டும் என உண்மையில் நான் நினைத்திருந்தால் தேர்தல் நேரத்தில் தான் கேட்டிருப்பேன். இப்போது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். இதை தேர்தல் அரசியலோடு முடிச்சு போடக்கூடாது என்று தெரிவிக்கிறார். காவிரி நீர், ஈழத்தமிழர் விவகாரங்களில் அனைவரும் இணைவது போலவே இதிலையும் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். திமுக கூட்டணியில் தான் இருப்பதாகவும் கூட்டணியில் தான் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவிக்கிறார். இவருக்கு 2 அட்மின்கள் இருப்பதாகவும் அதனால் அவர்கள் தலா ஒரு முறை பதிவேற்றம் செய்து அளித்திருப்பதாகவும் ஏன் நீக்கினார்கள் என்று தெரியவில்லை என்பது தொடர்பாக விளக்கம் அவரிடம் கேட்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக கடைசியாக மதுவால் கண்ணீர் விட்டு கதறக்கூடிய தாய்மார்களுக்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இதில் அரசியல் கணக்கோடு இந்த மாநாட்டை நடத்தினால் இதைவிட அசிங்கம் எனக்கு வேறு இல்லை என்ற அளவுக்கு மிக கடினமான வார்த்தைகளிலேயே இவருக்கு இந்த பதிலை அளித்திருக்கிறார். இதில் 1% கூட தேர்தல் கூட்டணி கணக்கு இல்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அபிநயா, மது ஒழிப்பு மாநாடு சார்ந்த விஷயம் என்பது முழுமையாக தேர்தல் அரசியல் சாராதது என்ற ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெற்றி.